தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேவா அப்படின்னு அண்ணாமலை பற்றிய புகார்கள் அவரது நெருங்கிய வட்டத்தினராலேயே பேசப்படுறதுங்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன புகார் அவரை பற்றி பேசுகிறாங்க, அவர் என்ன பண்ணுறாருங்கிறது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசுவோம். இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை விலகப் போவதாக அறிவிக்கிறார் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். ஆனாலும் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் போகிறது தான் போகிறேன், போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 பேரை பற்றி சொல்லிட்டு போகிறேன், ஜோதிமணி யார் மாணிக்கம் தாகூர் யாருங்கிறத சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அது பற்றியும் பேசலாம். மூன்றாவதாக அதிமுகவில் மாற்றங்கள் செய்யப்பட இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலோடையே சசிகலாவும் டிடிவியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு தகவல்கள் வெளியாக இருக்கு. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. முதல்ல செல்வ பெருந்தகை பேசிடுவோமா? அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிட்டார் அவர். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பதவியிலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டார். ஆனால் இன்னும் அவர் தான் பதவியில் விலகாம இருக்காருன்னு ஏன் விலகலன்னு தான் கேட்குறாரு அவர். தயவுசெய்து விலகிடுங்கன்னு சொல்லிட்டு தான். 6-7 மாதம் டைம் இருக்குல்லங்க, இவர் ராஜினாமா கொடுக்கணும். இவருக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, வருத்தம்னு கூட சொல்கிறத விட ஒரு வெறுப்புன்னு கூட சொல்லலாம், கோவன் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா டக்குண்டு வந்து ஒரே நைட்டில் வந்து அந்த கூட்டணியை துண்டிச்சு காங்கிரஸ் தலைமை திமுக தலைமையிட்ட சொல்லாமல் அங்கே போய் தாவைக்கால சேர்ந்தது இவருக்கு பிடிக்கல. ஏன்னா இவரை மாதிரி இருக்க திமுக ஆதரவு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இவங்க நிலைப்பாட்டை வந்து எப்படி தலைமையிட்ட தெரிவிக்கிறது, அந்த நிலைப்பாட்டோட தன்மை எப்படி தலைமை வந்து ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் இருந்தது. அதனால் இவருக்கு வந்து என்னென்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒரே நைட்டில் வந்து கூட்டணி உடைச்சு அங்கே தாவைக்கால சேர்ந்தது இவருக்கு பிடிக்கல போல. அதனால தான் தொடர்ந்து மீண்டும் இன்னைக்கு, அதாவது பெங்களூரில் போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து பேசியிருக்காரு, என்னை வந்து விடுவிச்சிருங்க தலைவர் பதவியிலிருந்து. ஒருவேளை தலைவர் பதவியிலிருந்து விடுவிச்சு கட்சியிலிருந்தே வெளில வந்து திமுக சேர போறான்னு நான் பேசணும் முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஆமாம், அதற்கான தொடக்கமாக தான் கார்கேவையே பார்த்து என்னை விடுவீங்கன்னு சொல்லிட்டு போல. அது கார்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு 2-3 நாள் பொறுங்க, அது வரைக்கும் பதவியில் இருந்து 2-3 நாள் கழிச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு பெங்களூர்ல இருந்து. ஆமாம், இதில் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா செல்வ பெருந்தகை வந்து ஆல்ரெடி அறிவிச்சுட்டார். ஏன் அறிவிச்சாரு அப்படின்னா, அப்பவே கட்சிக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டி மோதல். இவர் வந்து பேச வேணான்னு வெளிப்படையாக சொல்லுவார். ஒரு பக்கம் திருச்சி வேலுசாமி, இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாகூர், இன்னொரு பக்கம் ஜோதிமணின்னு 4 பக்கமும் சுத்தி சுழண்டு அடிச்சாங்க. அதுவும் ஜோதிமணி சொன்னதெல்லாம் அந்த சீட் பேரத்துல மோசடி பண்ணாங்க. ஆமா, வேட்பாளர்களுக்கு பணம் வாங்கி உண்மையான தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. அப்புறம் திமுக அதிகமான இடங்கள் இன்னும் கேட்டு பெறாததுக்கு செல்வ பெருந்தகை காரணம். இந்த கூட்டணி உறுதியா இருந்ததுக்கு அது இவரு தான் காரணம். ஏன்னா ஃபர்ஸ்டே காங்கிரஸ் தலைமை தாவைக்காவோட போறதா இருந்தது, இவரு தான் இங்க வந்து திமுக பயணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த உறுதியோடு இருந்ததுனாலதான் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பெருசா தோல்வி கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஆனா தாவைக்காவுக்கு பேர் தான் 20 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா? ஜெயிச்சிருக்க முடியாது, போட்டி போட்டிருப்பாங்க 20 சீட்ல. இருந்தாலும் இது வந்து அவங்களுக்கு ஒரு மனக்கசப்பா இருந்திருக்கு ஜோதிமணி போன்ற தலைவர்கள்லாம். இல்லை, அதான் சொல்றாங்க, வேட்பாளர் தேர்வில் முறைகேடுங்கிறது அவங்க வச்ச பெரிய சார்ஜ். அப்புறம் என்ன சொல்றாங்க, கட்சிக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாதவங்கெல்லாம் பெரிய அளவில் விற்று தின்பதை பார்க்கறதுக்கு மனசு வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை மட்டுமே காங்கிரஸ் கிடையாதுங்கிற குற்றச்சாட்டி கடந்த காலங்களில் வச்சிருந்தாங்க. சரி, அவங்க மட்டும்தான் அப்படியா அப்படின்னா, மாணிக்கம் தாகூர் தான் கூட்டணி பற்றி குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இவர் ஒன்று சொல்லுவார், திமுகவோட தான் தொடர்கிறோம் அப்படின்னு. அவர் வந்து இல்லை தாவேக்கா பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு தாவேக்காவுக்கு மைலேஜ் ஏற்றக்கூடிய ட்வீட்டுகள் எல்லாம் போட்டுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இது தொடர்ந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் இதற்கு முன்னாடியே அவங்களுக்கெல்லாம் ஒரு பகை இருந்துச்சு. செல்வ பெருந்தகை இதை வந்து எப்படி வந்து முருகன் வந்து ஊரை சுற்றி வந்து பழம் கிடைக்கல, பிள்ளையார் வந்து அப்பா அம்மா சுற்றிட்டு வந்து பழத்தை வாங்கிட்டாரோ, அதே மாதிரி ஜோதிமணியும் மாணிக்கம் தாகூரும் அவங்களுக்குரிய டெல்லி சோர்ஸ் மூலமாக பல காய்களை நகர்த்தியும் அவங்களால தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை கைப்பற்ற முடியல. ஆனால் செல்வ பெருந்தகை என்ன பண்ணாரு, தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவரது நெருங்கிய
சிஷ்யர் சொல்லலாம், சீடர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் மல்லிகார்ஜுன கார்கேனுடைய மகனுக்காக கர்நாடகாவில் தேர்தல் பணி ஆற்றியதன் மூலம் ஒரு நெருங்கிய தொடர்பை உருவாக்கி கொண்டார் மல்லிகார்ஜுன கார்கே கூட. அப்ப அந்த தொடர்புகள் மூலமாக இவர் வந்து இங்க தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். இது வந்து இவங்க 2 பேருக்கும் பிடிக்கவே இல்லை. மாணிக்கம் தாகூருக்கும் பிடிக்கல, ஜோதிமணிக்கும் பிடிக்கல. ரெண்டாவது அவர் சமூகம் பின்தங்கிய சமூகமா இருக்கு, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையிலையும் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலரும் வந்து அவரை முன்னுக்கு பின் முரணாக பேசினதும் உரிய மரியாதை கொடுக்காம இருந்ததும் பல்வேறு காலகட்டங்களில் வெடிச்சு வெளில வந்திருக்கு. காங்கிரஸ்ல இருக்கிற பல நிர்வாகிகள்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அது ஒத்துப்பாங்க, ஆமா அப்படி நடந்திருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட சொன்னதே காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது, பலருக்கும் எளிதாக இருக்கக்கூடியது செல்வப்பிறந்தகை ஒரு முடிவெடுத்தாருன்னா அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு மனதாக ஒரு கொடையின் கீழே கொண்டு வர்றதே அவருக்கு பெரிய போராட்டமாக இருக்கு. அதையும் தாண்டி அடிப்படையில் ஒரு பெரியாரிய ஆதரவாளர், அந்த இயக்கங்களில் விசிகால இருந்திருக்காரு, ஆம்ஸ்டாங் கட்சி, இந்த தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியில் கொஞ்ச நாள் இணைஞ்சிருக்காரு. பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக பிரிவில் இருந்திருக்காரு. இப்போ தமிழக தனியாக இருக்காது பொற்குடி ஆம்ஸ்டாங் தலைமையில். அதனால இந்த மாதிரியான அமைப்புகளில் இருந்து வந்தவர், தலித் சமூகம் குறித்த புரிதல் உள்ளவர், தலித் சமூகத்தில் பணியாற்றியவர், பெரியாரியம் அம்பேத்கரியம்னு செயல்பட்டவர். அடிப்படையில் திமுகவோட போறது ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப இணக்கமாகவும் பார்த்தாரு. திமுக தலைமையும் உரிய அங்கீகாரம் கொடுத்து உரிய மரியாதை கொடுத்து அவர் வச்சிருந்துச்சு. ஆனாலும் இந்த எலெக்ஷன்ல குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் கேம் பிளானுமே மாறுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இயல்பாகவே தாவேக்காவோட போறதை விரும்புது. அது வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அது அடுத்த நிமிடமே அது மலருது. அப்ப செல்வப்பிறந்தகிட்ட கேட்கிறப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லங்க எனக்கு ஏன்ட்ட கேட்காதீங்க, இது வந்து ஹைகமாண்ட் எடுத்த முடிவுன்னு சொல்லி போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பொது இடத்துல மரியாதை செலுத்த வரும்பொழுது திமுகவினருக்கும் அவருக்கும் ஒரு சலசலப்பு ஏற்படுது. அவர் அவமரியாதையா பேசுறாங்க, ட்ரீட் பண்றாங்க. அதற்கும் அவர் வந்து கொஞ்சம் கூட வருத்தப்படாம பேட்டி கொடுக்கிறார். அது திமுகவினருடைய மனநிலை அப்படிதான் இருக்கும், புரிந்து கொள்ள முடிகிறதுன்னாரு. அதற்கப்புறம் அவர் வீட்டு விசேஷத்துல முன்னாள் முதல்வர் கலந்துக்கிறாரு, துணை முதல்வர் கலந்துக்கிறாரு, திமுக நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இன்னும் இருக்கு. அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருந்தாலும் ஒரு பாண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதையெல்லாம் தாண்டி இவர் தலைவராகிறதுக்கு முன்னாடியே மாணிக்கம் தாகூருக்கும் செல்வப்பிறந்தகைக்கும் பல இடங்கள்ல ஃபைட் இருந்துச்சு. அவரோட இடத்துல விமர்சிப்பாரு, இவரோட இடத்துல பதில் விமர்சனம் கொடுப்பாரு. இவர் சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ஜோதிமணியும் அவங்க கடுமையான விமர்சனத்தை வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் இந்த தலைமைக்கு காய் நகர்த்தினாங்க. இப்ப இவர் அப்புறப்படுத்தப்பட்டால் இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க வந்து உட்காருவாங்க. அப்போ நான் சொல்றேன் இவங்களை பத்தி அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, முன்னாடி இப்போ ஜோதிமணி மாணிக்கம் தாகூர் வந்து ராகுல் காந்திக்கு க்ளோஸா இருக்கக்கூடியவங்க, செல்வப்பிறந்தகை மல்லிகார்ஜுன கார்கே க்ளோஸாக இருக்கக்கூடியவங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ராகுல் காந்தியோட குரல் ஒழிக்கணுமா இல்லை மல்லிகார்ஜுன கார்கேயோட குரல் ஒழிக்கணுமா அப்படின்ற ஃபைட்டு உங்களுக்குள்ள போயிட்டு இருந்தது. இப்போ ஜோதிமணி குரல் ராகுல் காந்தியோட குரல், ஆனால் செல்வப்பிறந்தகை வந்து கார்கேயோட குரலாக இங்கே வந்து பேசுவார். அப்போ ராகுல் காந்தி தான் காங்கிரஸோட முகமாக அவங்க நிறுத்துறதுனால ராகுல் காந்தியோட குரலாக தான் தமிழக காங்கிரஸ் வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுனால தான் செல்வப்பிறந்தகை இவங்க 2 பேரும் விமர்சனம் பண்ணிட்டே வந்தாங்க. இவங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு என்ன கிடைச்சது அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி அடைந்த தோல்வி. இந்த தேர்தலில் தோல்வினா 5 ஜெயிச்சாங்க, ஆனால் 28 இடங்கள்ல வந்து பெருசாக ஜெயிக்க முடியல இல்லையா. அந்த தோல்விக்கு செல்வப்பிறந்தகை தோத்து போயிட்டார் ஸ்ரீபெரும்புதூர்ல. அந்த தோல்விக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை செல்வப்பிறந்தகை தான் பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு உள்ள நிர்வாகிகளே சொல்றாங்க. இப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக எங்கே வந்துருச்சு அப்படின்னா, செல்வப்பிறந்தகை பதவி நீக்கம் பண்ணணும், பதவி நீக்கம் பண்ணிட்டு தமிழக காங்கிரஸுக்கு ஒரு புதிய தலைமையை வந்து கொண்டு வரணுன்ற மாதிரி அந்த ஒரு டிபேட் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அவரே போயிட்டு சொல்லியிருக்காரு கார்கே கிட்ட, நான் விளக்கிருங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து யார் வருவாங்க? இப்போ இன்னொரு கோஷ்டி பூசல், அதாவது ஏற்கனவே ப. சிதம்பரம் கோஷ்டி தனியா ஒன்று இருக்கும், அப்புறம் கேவி தங்கபாலு, திருநாவுக்கரசு காய் நகர்த்திட்டு இருந்தார். கேவி தங்கபாலு, திருநாவுக்கரசு எல்லாம் அவங்களும் சீனியர்ஸ்லாம் தனித்தனி கோஷ்டி விட்டுருக்காங்க இல்லையா. இப்போ வந்து அடுத்த தலைமை யாருக்கு அப்படின்னா, ஏற்கனவே ஜோதிமணிக்கு பேசப்பட்டது மாணிக்கம் தாகூருக்கு கிடப்பாங்களான்னு கொஞ்சம் டவுட்டு தான், கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு சந்தேகம் தான். ஆனால் ஏறக்குறைய ஜோதிமணிக்கு தான் அடுத்த தலைமை போகுன்ற மாதிரி கன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. அதனால தான் இது இவ்வளோ நாள் வந்து தமிழ்நாட்டில் தன்னை நிலைநிறுத்தி, அதாவது தேசிய அரசியல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலை சேர்ந்த ஒரு நபராக ஜோதிமணி வந்து பல இடங்களில் வந்து காங்கிரஸுக்கு எதிராகவே பல இடங்களில் பேசியிருக்காங்க, திமுகவுக்கு எதிராகவும் பேசியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து தமிழக காங்கிரஸோட முகமா வரப்போறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் வந்து ஒரு முறை நிக்குது. திமுகவுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. ஆமா, எதிராகவும் நீங்க சொல்றது எதிராக தான் பேசியிருக்காங்க. ஆமா. அப்ப எனக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இங்க காங்கிரஸ்குள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரியே தமிழக பாஜக உள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. எந்த கட்சியில நம்ம இருக்கிறது, எது ஒரிஜினல் பாஜக அப்படின்னு தெரியாமலே பலரும் ஊசலாடிட்டு இருக்காங்க. அந்த வலதுசாரி சித்தாந்தம் உள்ளவங்களும் அண்ணாமலையினுடைய ஃபாலோவரா இருக்கக்கூடியவங்களும் மோடியினுடைய ஃபாலோவரா இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய தடுமாற்றம் இருக்கு. ஏன்னா இங்க பாஜக வரப்போறதுங்கிறது இப்போதைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அப்போ பாஜக வைப்ரண்டா இருந்த ஒரு லீடர் அப்படின்னா அண்ணாமலையா சொல்லலாம். விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் அவர் இருந்த காலகட்டங்கள்ல கட்சி ஒரு லைம்லைட்ல இருந்துச்சு. தமிழிசை
தமிழிசை சவுந்தரராஜன் வரவுக்கு பின்னரே கட்சி அந்த லைம்லைட்டுக்கு வந்தாலும் இவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 10 அடி கூடுதலா பாஞ்சிச்சு. அது வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் அண்ணாமலை ஒரு புதிய கட்சி தொடங்குறாரு, வி த லீடர், இது நம்ம இயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலோக்கியலான லாங்குவேஜ்லயே பார்ட்டியை தொடங்குறாரு. இயக்கம் தான் அது. 20 லட்சம் கிட்ட வந்துடுச்சு, இன்னும் 50 லட்சம் வந்தாதான் நான் வந்து பார்ட்டியை பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. சொல்றாரு. ஆமா, இப்போ இவருக்கு அந்த வி த லீடர் சொன்னீங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு தலைமையகமா கோயம்புத்தூர் கொடிசியா இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் கூட்டம்லாம் தொடர்ந்து போடுறாங்க போட்டிருக்கு. அங்கே தான் அண்ணாமலையை வந்து தமிழ்நாட்டிலிருந்து பல நிர்வாகிகள் வந்து டெய்லி சந்திச்சு அவங்களை நினச்சிக்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கு. அதில் தான் வந்து பல குற்றச்சாட்டுகளும் பல நபர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் என்ன சொன்னார், முன்னாடி முதல்ல 6 மாதம் வந்து உங்களோட லோக்கல் ஏரியாவில் நலத்திட்ட உதவிகளை பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்துக்கலாம் மாதிரி சொன்னார் இல்லையா. 6 மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளட் கேம்ப் வைக்கிறது, மெடிக்கல் கேம்ப் வைக்கிறது, இந்த மாதிரி என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டார் அண்ணாமலை. விஜய் மக்கள் இயக்கம் என்னெல்லாம் பண்ணுச்சோ அதே மாதிரி அண்ணாமலை நற்பணி மன்றம் பண்ணுது. ஆனால் இப்போவும் அண்ணாமலை வந்து அங்கே இருக்கவங்களாம் பெருசாக யாராலும் ரீச் பண்ண முடியலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்களே 50 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி அவர் ப்ரொஜெக்ட் பண்ண போறாருன்னு ஏற்கனவே வந்து பல பேர் பாஜக இருக்கவங்க இங்க வர்றாங்க, ஆனா பாஜக விட்டுட்டு வரல, பாஜகவிலையும் தொடர்றாங்க, அண்ணாமலைட்டையும் தொடர்புல இருக்காங்க. அப்போ 2 பக்கம் ஒரு நபர் இருக்கும் போது அவரோட சித்தாந்தம் எப்படி இருக்கும், அவரோட அரசியல் எப்படி இருக்கும்? இப்போ பாஜக விட்டு சில பேர் விலகி வந்து அண்ணாமலையை சேர்ந்துருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் பாஜகலையும் இருந்துக்கிட்டு அண்ணாமலையோடு இருக்கிறது என்பது அது வெளிப்படையாக எப்படி காட்டுது அப்படின்னா, பாஜகவோட தயவால தான் அண்ணாமலை வந்து ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு, பாஜகவோட உதவியோட மீண்டும் வந்து அந்த இயக்கத்தை கட்டமைச்சிட்டு பாஜகவோட கூட்டணி வச்சிருவார் அப்படின்ற மாதிரி பல யூகங்கள்லாம் கிளம்புது இல்லையா. இவர் தான் பாஜகவேங்கிறாங்க, தமிழ்நாடு பாஜக. ஆமா, ஏன்னா பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி உதாரணம் இருக்கு. பிரிஞ்சு தனித்து கட்சி ஆரம்பிப்பாங்க, உமாபாரதி போன்றவர்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் பாஜக தன்னை இணைத்துக் கொள்வாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில் இவரையும் அதுல பொருத்தி பார்க்கிறாங்க. இதுல இப்ப இடதுசாரிகள்ல இருந்து ஏன் வரல, மகேந்திரன் ஒருத்தர் வந்து தாவேக்கால போய் சேர்றாரு, திமுகவில் நிறைய ஒன்றிய செயலாளர்கள் போய் தாவேக்கால சேர்றாங்க, அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் பலர் போய் சேர்றாங்க. அவங்க யாருக்குமே ஏன் அண்ணாமலை இன்னொரு ஆப்ஷனா தெரியல அப்படின்னா, அவர் இன்னும் இந்த பாஜகவினுடைய தொடர்புலேயே இருக்கிறாரு. பாஜகவுடைய இன்னொரு எக்ஸ்டென்ஷன் வெர்ஷனாக தான் அவர் வந்து அறியப்படுகிறார் இங்க உள்ள அரசியல் தலைவர்களால். ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து சந்தேகிக்காம போய் சேரலாம். விஜய்க்கும் அதே மாதிரியான கிரைட்டீரியா தான் வச்சாங்க. விஜய் பாஜக பி டீம்னாங்க. இன்னைக்கு விஜய் அப்படி செயல்படுகிறாரான்னு கூட விவாதிக்காம போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்னா இவங்க வந்து விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வச்சாரு கல்லாப்பட்டி கூட்டணின்னு, விளக்கம் சொல்லல. இவங்க RSS பிள்ளைன்னு சொன்னாங்க, விளக்கம் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இந்த கூட்டணிகள் போயிட்டு இருக்கு. இதுல அண்ணாமலை குறித்து என்ன கேள்வி வருதுன்னா, இப்பதானுங்க இயக்கத்தை தொடங்கிருக்கீங்க, இன்னும் கட்சி ஆரம்பிக்கணும், கிளை பரப்பணும், ஊருக்கெல்லாம் நம்ம தெரியப்படுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும், அதுல பெரிய வெற்றி பெறணும், அதுக்குள்ளவே இப்படி தள்ளி தள்ளி போனா இப்படி ஒரு தலைவர் நெருங்கி பழகிறது இல்லையா? இவரு கோட்டையில் உட்காந்துக்கிறாரு. இப்ப விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை அண்ணாமலை மீது வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து யாருனாலும் இப்ப வந்து அவ்வளவு விஷயம் அணுக முடியல. அதே மாதிரி தான் அண்ணாமலையும் வந்து யாருனாலையும் அணுக முடியல. இப்போ கோயம்புத்தூருக்கு போகிறவங்களாம் வந்து அவரை பார்த்து பேசவே முடியலன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க, இல்லை வேறு எதனா காரணத்துக்காக பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சேரான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே போய் சேர்ந்தவங்க அங்கே இருக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் பெருசாக அவங்களுக்கு வந்து ஈர்ப்பு வரமாட்டேங்குது. அதனால் அங்கே இருக்கவங்களே பல பேர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செயல்படுறாங்க. பட் அண்ணாமலை பெருசாக பார்க்க முடியல. அப்புறம் அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்படி விஜய் வந்து அவரோட ஃபேஸையே ஒரு பெரிய ஒரு பிராண்டாக மாற்றினாரோ, அதே மாதிரி அண்ணாமலையோட கட்சிக்கு அவரோட ஃபேஸை வந்து ஒரு பெரிய பிராண்டா மாத்தணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரேரா தான் வெளில வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ ஆடடா சொல்லலாம் இல்லையா. அதான் வேல்யூ ஆடா பெஞ்ச்மார்க் செட் பண்ணிருக்காரு. ஆமா, பெஞ்ச்மார்க் இப்படி இல்ல, கீழே அதாவது அடிக்கடி வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ அடிபட்டு போயிடும். அதனால எப்பயாச்சும் தான் வெளில வரணும் அப்படின்ற போது மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதனாலதான் பெருசா அண்ணாமலை லீடருக்கு லீடர் மாறுபடும். ஜெயலலிதா அப்படி இருக்கிறது அவங்களுக்கான ஆளுமை. கலைஞர் வந்து கீழே எல்லாரோடையும் பழகிறது, மக்களோட போயிட்டு வர்றது இவருடைய ஆளுமை. இப்படி இருந்தால் தான் இவர் வெற்றி பெற முடியும், அப்படி இருந்தால் தான் அவங்க வெற்றி பெற முடியும். நம்ம எல்லாருமே ஜெயலலிதா ஆகிட முடியாது, எல்லாருமே கலைஞர் ஆகிட முடியாது. அப்போ இந்த நுட்பங்கள் அரசியல்ல இருக்கு, அதையும் அவங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது 6 மாசம் பிளான்ல அண்ணாமலை இருக்கிறாரு, 6 மாசத்துல எப்படி இருந்தாலும் கட்சி தொடங்கிடுவாரு. இந்த 6 month ஸ்ட்ராட்டஜிங்கிறது அவருக்கு பெரிய கை கொடுக்க கூடன்னு ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்காருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது கட்சியில நீங்க வரலாம், யாரும் வரலாம், யாரும் சேர்ந்தாலும் மெரிட் அடிப்படையில தான் பதவி கொடுப்போம், நீங்க பாஜக
இந்த போஸ்டிங்ல இருக்கீங்க அல்லது வேறு கட்சியில முக்கியமான மாநில பொறுப்புல இருந்தீங்கன்னா அந்த அளவிற்கான அல்லது அதற்கு இணையான பொறுப்புகள் கண்டிப்பாக நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அதன் அடிப்படையில் தான் நடக்க போகிறதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி பிஜேபி சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமலாலயத்துல பிஜேபியோட மாநில தலைமை மாற்றப்படக்கூடும்னு சொல்றாங்க. எப்படி காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் தலைமையில மாற்றம் வருமோ அதே மாதிரி பாஜக தமிழ்நாட்டு தலைமையிலும் மாற்றம் வரப்போகுது. ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நயினா நாகேந்திரன் வந்து கேரளா கவர்னர் ஆகாத வாய்ப்பு இருக்கு. இன்னும் ராஜேந்திர அர்லேகரை வந்து ஃபுல் டைம் தமிழ்நாடுக்கு போட்டு நயினா நாகேந்திரனை கேரளாவை கவர்னர் ஆக்கிடுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு புதுமுகத்தை வந்து பாஜக தலைமை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 3 வருஷம் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணா அடுத்த கம்பெனில ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தமிழ்நாட்டு பாஜக இருந்துட்டா இன்னொரு கேரளா கவர்னர் ஆகிடலாமா? என்னங்க அது அநியாயமா இல்ல இருக்கு? அப்படிதான் கேரளா கவர்னர் ஆகிறதுக்கான அங்கீகாரங்கிறது இப்படிதான் இருக்கணும். அதுக்கான என்ன சொல்றது, அதுக்கான 3 வருஷம் இருந்தா போதும் உங்களுக்கு கவர்னர் போஸ்டிங் கேரண்டி அது மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா இவரை யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்றதான் கேள்வி இப்போ. ஏன்னா ஜூலை மாதம்னா பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதா சொல்றாங்க, அமித்ஷா வர போறதா சொல்றாங்க. அப்போ வந்து தமிழக பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட போறார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த தலைவர் ரேஸ்ல பல பேரோட பேர் அடிபட்டு இருக்கு. முன்னாடியே அப்படிதான் பாஜக சொல்ல வேணும். நம்ம இப்பவே லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா 10-15 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு தனித்தனி கோஷ்டிலாம் இருக்கும். அவங்களோட லாபி பண்ணி யார் வந்து அந்த தலைவர் போட்டியில ஜெயிக்க போறாங்க அப்படின்றத வந்து ஒருத்தர் தான் பார்க்கணும். ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ முதல்வர் விஜய் வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துகள். நல்லா இருக்கட்டும், நல்லா செயல்படட்டும் அப்படிங்கிறது சென்சேஷன் வாழ்த்துது. இதில் அவர் வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பூடகமாக பண்ணுறாரு, ரொம்ப மறைமுகமாக அதை பற்றி இது வரைக்கும் தகவல் தராமல் அப்படியே ஆஃபில் போட்டு வச்சிட்டாருன்னு ஒரு விஷயம் கிசுகிசுக்கப்படுது. என்ன அப்படின்னா, அவர் வந்து முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு, PM ஸ்ரீல கையெழுத்து போடுங்க, இந்த பெண்டிங்கான நிதியெல்லாம் வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னிச்சு. முதல்வரும் 2 முறை வந்து பிரதமர் பார்த்துட்டு வந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் இந்த திட்டம் குறித்தான எந்த விதமான ஒரு தெளிவான விளக்கமும் இது வரைக்கும் தரப்படலை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு, இருமொழி கொள்கை தான் தமிழக அரசுடைய திட்டம்ங்கிறாரு. ஒருபோதும் மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாரு. ஆனாலும் PM ஸ்ரீயை ஆதரிப்போமா எதிர்ப்போமாங்கிறது குறித்து தெளிவான ஒரு இது வரைக்கும் ஒரு பார்வை இல்லை, அல்லது தெளிவான ஒரு பிரஸ் மீட் அவங்க ஒன்றும் சொல்லலை. முதல்வர் தரப்புல எதுவும் வெளியாகலை. அவ இப்போ வரைக்கும் மத்திய அரசு வெயிட் பண்ணுது. எதற்காக விஜய் வந்து இப்படி ரொம்ப அமைதியாக்குறாரு அப்படின்னா, கொஞ்ச நாள் போகட்டும், இதுல எந்த முடிவு எடுத்தாலும் தப்பா போயிடும். இந்த முடிவு எடுத்தோம்னா மக்கள் எதிர்ப்பாங்க. PM ஸ்ரீ கொண்டு வர ஆதரிக்கிறோம் அப்படின்னு கையெழுத்து போட்டா மக்கள் எதிர்ப்பாங்க, எதிர்கட்சிகள் சும்மா விடாது. எதிர்க்கிறோம் அப்படின்னா பாஜகவோட நம்ம சாஃப்டான ஒரு அப்ரோச்சே வச்சிருக்கோம். பாஜக எதிர்க்கும், பாஜக எதிர்த்தா இங்க ஆட்சி செய்யற சிரமமா போயிடும். அப்போ அதை அப்படியே ஹோல்டுல போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹோல்டுலயே வச்சிருக்காரு. இதற்கிடையில ABVP அமைப்பை சேர்ந்த மாணவர்கள்லாம் போயிட்டு முதல்வரை சந்திச்சு பேசிட்டு வந்தாங்க. இது எவ்வளவு முக்கியமானது, கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப அரசினுடைய நிலைப்பாடு என்ன? ABVP-யை எதற்கு முதல்ல அலோவ் பண்றாங்க? அவங்களுடைய திட்டம் இதுதான் தெரியும். அவங்களை அலோவ் பண்றது மூலமாக என்ன மெசேஜ் சொல்ல வந்தாங்கிற கேள்வியும் அப்பயே இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு என்னன்னா, சட்டசபை நிகழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம நியூஸ் ரூம்ல பேசியிருக்கோம். நம்ம சென்சேஷனுக்கு முதல் வீடியோவாகவோ அல்லது அடுத்த வீடியோவாகவோ இது வந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கேன்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து கேட்பாங்க, ஏன் அதை பத்தி பேசலன்னு. ஃபுல் டீட்டெயிலாக அதில் இருக்கு, நீங்க அதை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு முதல்வர் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறதா இருந்துச்சான். தலைமைச் செயலகத்துல பெரிய சைஸ்ல கேக் வாங்கிட்டு போய் 52 கிலோ கேக்கா, அவரோட ஏஜை குறிக்கிற மாதிரி அப்படி தெரியல, பெரிய சைஸ் கேக்கா இருக்கு. அதுல வந்து வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு பர்த்டே வெட்டலாம்னு சொல்லிட்டு கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா முதல்வர் வந்து அந்த கேக் வெட்டலையா? ஏன் வெட்டலை அப்படின்னு பார்த்தா, அந்த அமோனியா கேஸ் கசிவால வட மாநிலத்தை சேர்ந்த வந்து பலரும் ஒரு 5, 6, 7 பேர் வரைக்கும் இப்போ இறந்து போயிருக்காங்க. பலரும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்காங்க. அதனால முதல்வர் பார்க்கல, அந்த கேக்கு வெட்டி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தகவல். நல்ல விஷயம். நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ இவ்வளோ வருத்தப்படுற முதல்வர் ஏன் போய் நேரில் பார்க்க மாட்டேன்ட்டாரு அவங்கள? நேற்று நடந்துச்சு, இன்னைக்கு சட்டசபைக்கெல்லாம் வராரு. இங்கே சென்னைக்குள்ள தான் நடக்குது, திருவள்ளூர் இங்கே தான் இருக்கு. நினைச்சிருந்தாருன்னா அவர் போய் பார்த்து வந்திருக்கலாமே, ஏன் பார்க்க மாட்டேங்கிறாரு? இப்போ அது மாதிரி கரூர் விவகாரத்துக்கு பிறகுதான் ஒரு பொங்கல்லாம் கொண்டாடுறாரு. அப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா அந்த அந்த வண்டியை வச்சு ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. அப்போ அவ்வளோ அன்புக்குரிய ஒருத்தவங்க ஏன் இந்த மாதிரி விஷயங்களையும் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தொக்கின்னு இருக்கிற ஒரு கேள்வியாக தான் இருக்கு. நிச்சயமா. இப்போ வந்து பிருத்திவி சமீபத்தில் 5 மாநில தேர்தல் முடிஞ்சது இல்லையா? இந்த தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து அந்தந்த மாநில கட்சிகள்லாம் மீண்டும் வந்து தாய் கழகத்தில் இணையக்கூடிய வேலைகள் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இருக்கார்ல, அவருமே அவங்க கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம காங்கிரஸில் போய் சேர்ந்துலான்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோம், திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸோடு இணைக்க போகிறோன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொன்னதை தகவல்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டில் தாவைக்காலையே வந்து ஜெகநாத் மிஸ்ரா போன்ற ஆட்கள்லாம் அவங்களோட கட்சியை மொத்தமாக கொண்டு வந்து தாவைக்கால் நினைச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன பேசப்படுது அப்படின்னா, அமமுக தினகரனோட கட்சியும் கூடிய விரைவில் வந்து அதிமுகவில் வந்து சேர போகிறாங்க, சசிகலாவும் வருகை தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி. அமமுக சொல்கிறீங்க, தமமுக NDA-லேருந்து வெளில போயிடுச்சு.
தமுமுக, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம். ஆமா, ஜான் பாண்டியன். அவங்களும் வெளில போயிட்டாங்க இல்லையா. அதே மாதிரி இப்போ தினகரனும் வந்து அதிமுக ஐக்கியமாகிறதுக்கான வேலைகள் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அந்த இணைப்பு என்பது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு டிபேட் ஒன்று பரவலா பேசப்படுது. இதுல நம்ம என்ன தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு சட்டசபை நிகழ்வுகள்ல கூட எடப்பாடி பழனிசாமி தனக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறாரு. இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்துடுச்சோன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எஸ்பி வேலுமணி CV சண்முகத்தை சந்திச்சு பேசியிருந்தார். ஒரு சட்டசபை கூட்டம் முடிஞ்ச உடனே போய் பேசியிருந்தார். இப்போ மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ இது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. இன்னொரு பாயிண்ட், தஞ்சாவூர்ல ஒரு நிர்வாகி, அதிமுக நிர்வாகி கட்சி ஒன்று சேரலன்னு சொல்லிட்டு தீக்குளித்து தற்கொலை பண்ணிட்டாரு. குடும்பமே இப்ப நிற்குது. பார்த்தாரு, ஆறுதல் சொன்னாரு, செய்யறேன்னு சொன்னாரு. அப்போ அது வந்து எடப்பாடி மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய பிடிவாதத்தினால தான் ஒருத்தரோட உயிர் போயிருக்குன்னா நம்ம அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு முதல்ல நம்ம முதற்கட்டமாக ஆலோசிப்போம். ஏன்னா கட்சி வேறு இக்கட்டான நிலைமையில இருக்கு. எல்லாரும் தாவேக்காவை நோக்கி போறாங்க. முக்கிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நமக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க. இது எப்படி சமாளிக்கிறதுன்னு ஆமா, இது எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு எடப்பாடி ஒரு முடிவுக்கு வந்திருக்கதா சொல்றாங்க. குறிப்பா சசிகலா, தினகரன் இது பெரிய ரிஸ்க்னு அவருக்கு தெரிந்தாலும் ஃபர்ஸ்ட் கட்டமாக பேச தான் செஞ்சிருக்காரு. ஒன்றும் உங்களை உள்ள வாங்கன்னு சொல்லலையா. ஆனாலும் என்ன விதமான பேச்சுவார்த்தைகள் அடுத்தடுத்த கட்ட தலைவர்களால் எடுக்கப்படுது அப்படின்னா, ஏன்னா இப்போ என்ன எடுக்கப்படுது அப்படின்னா, சசிகலா வந்து அவங்க வந்து அவைத்தலைவர் கேட்குறாங்க, இவர் வந்து ராஜ்யசபா MP கேட்குறாரு, தினகரன் ராஜ்யசபா MP கேட்குறாரு, அப்புறம் கட்சியோட முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்லாம் கொடுங்க அப்படின்லாம் கேட்கறதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகிருக்கு. ஆனாலும் அது வந்து ரொம்ப பேசி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. இப்போதான் ஜஸ்ட் எடப்பாடி ஒரு கண் காட்டியிருக்காரு ஒழிஞ்சு அது வந்து முழு மனசோட சொல்லலை அப்படிங்கிறதும் சொல்றாங்க. இதுல இப்ப ஒரு காலம் எப்படி வேகமா சொல்லறது பாத்தீங்களான்னு டைலாக் வர்ற மாதிரி, ஒரு வட்டம் தினகரனும் சசிகலாவும் சேர்ந்துக்கிறோம் சொன்னப்ப எடப்பாடி வேணான்னு தள்ளி விட்டாரு. இன்னைக்கு எடப்பாடியை சைகை காட்டி அவங்களை கூப்பிடுற அளவுக்கு போயிடுச்சு. வர்றதுக்கு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க, வர்றதுனால இதை கொடுங்க அதை கொடுங்கிற மாதிரி இருக்காங்க. ஆமா, ஆனாலும் இது வந்து நடக்குமா அப்படிங்கிறதுலாம் பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்துட்டாங்கன்னா எடப்பாடியை அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க, எடப்பாடி இவங்களை எப்படி டீல் பண்ணுவாரு, இது எல்லாமே பெரிய கேள்விதான். ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு ஏதோ ஒண்ணு நம்ம ஆவலாங்கிறத நோக்கியும் எடப்பாடி நடைபோட தொடங்கி இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த கணக்குகள்லாம் இடைத்தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். இல்ல அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றா, முதல்ல அதிமுக நிற்கிற ஸ்டாண்ட் இல்லை, நம்ம நிற்கணும், இடைத்தேர்தல் வருது அப்படின்னா நம்ம வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னா அதிமுகவில் இருந்து தாவேக்கா நோக்கி போறவங்களோட பயணத்தை நம்ம குறைச்சிடலாம். ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, திமுக எதிர்பார்க்க இந்த இடைத்தேர்தல் அதனாலதான் ரொம்ப ஒரு பயங்கர டஃப் காம்படிஷனா இருக்க போகுது. அதனால அதையும் நோக்கியும் அதிமுக சிந்திக்குது அப்படிங்கிற தகவலும் கிடைக்குது. இப்போ நம்ம வீடியோட இறுதி பகுதி வினோத செய்தி. இப்படி எல்லாமா ஒரு மாம்பழத்தை விற்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ மாம்பழ சீசன் இல்லையா, நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். விவசாயிகள்லாம் வந்து டிராக்டர் ஃபுல்லாக மாம்பழத்தை வந்து கொட்டுறாங்க. ஆனால் சரியாக விலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் மியாசாகி அப்படின்ற ஒரு வகை மாம்பழம் இருக்கு போல் இருக்கு. அது வந்து ஜப்பானை பூர்வீகமாக கொண்ட ஒரு மாம்பழ வகை. அதை வந்து இங்க பயிரிட்டு இங்க சேல் பண்ணிருக்காரு. அது ரொம்ப அரிய வகையான மாம்பழமா. அது பாக்குறதுக்கு பர்பிள் கலர்ல இருக்கு. நம்ம இங்க எல்லோ கலர் பார்த்துருக்கோம், அது பர்பிள் கலர்ல இருக்கு. அது வந்து 1 கிலோ 3 லட்சமா. அப்பா, 1 கிலோ மாம்பழம் 3 லட்சமா. அந்த அளவுக்கு ரொம்ப அரிய வகையான மாம்பழம்ன்றதுனால அவ்வளோ டிமாண்ட் இருக்கு போல அதுக்கு. அதை வந்து அவர் பயிரிட்டு மாமரங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு ஃபென்ஸ் மாதிரி போட்டு சுற்றி காவல் நாயெல்லாம் வச்சிருக்காரு. ஏன்னா திருட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இது பண்ணிருக்காரு. ஆனால் அவருக்கு எந்த அளவுக்கு மாம்பழம் விற்குது, ஏன்னா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்குவாங்களான்னு தெரில. சராசரியெல்லாம் யாரும் வாங்க முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா இது ஒரு வினோதமான மாம்பழமா இப்போ வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்சூரன்ஸ்லாம் உண்டு போருக்கு இந்த மாம்பழத்துக்கு. ஆமாங்க, 1 லட்சம் வச்சு விற்கிறாங்கல்ல. இதுல இந்த நம்ம 1 கிலோ இந்த மாம்பழத்தை வாங்கி தின்ட்டோம்னா நம்மளால நிம்மதியாக தூங்க முடியுமா? 1 கிலோனா 2 போல 3 போல வரும். அதுதாங்க 3 லட்சம் சொல்றீங்க, 3 பவுன் தின்ன மாதிரி. 3 பவுனுக்கு ஒரு மாம்பழத்தை வாங்கி தின்னுட்டு நம்மளால தூங்கவே முடியாது. கரெக்ட் தான். இருந்தாலும் நமக்கு அது கிடையாது. எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க, வெளியூர் போயிடுவாங்க. நம்ம பாக்குறதோட சரின்னு வச்சுருக்கோம். பேசுவோம் இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.